ஹலோ கைஸ், வணக்கம் மக்களே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இசை வந்துட்டு விஷாலை வந்துட்டு பக்கத்துக்காக போகிறாங்க. தையல் எடுத்துக்கிட்டு விஷால் ஒன்றும் இல்லை, இவ்வளோ ஜுரமாக இருக்குது, நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன், இங்கே பாருங்க, எதை பற்றி யோசிக்காதீங்க, அம்மா அம்மான்னு சொல்கிறாரு அவர். அம்மா வந்துட்டு புரிஞ்சுப்பாங்க கண்டிப்பாக, ஏதோ கோவத்தில் தான் இருக்கிறாங்க. அத்தை நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் உங்களை நம்புகிறேன். இது நம்பிக்கை எப்படி வந்துச்சுன்னு கேட்டால் எனக்கு தெரியாது. ஒரு கோழி கொஞ்சம் வந்துட்டு தாய் கோழிக்கிட்ட வந்துட்டு போகும் இல்லையா, பயம் வந்துச்சுன்னா ஏதாச்சும் ஒன்றுனா எந்த தைரியத்தில் அது போகுதுன்னு தெரியாது, ஆனால் அதுக்கு ஒரு தைரியம் வரும் இல்லையா, அந்த மாதிரி தான் எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது, நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் கையிலலாம் வந்துட்டு தேய்ச்சி விட்றாங்க, தலைக்கு காலுக்கெல்லாம் நல்லா தேய்ச்சி விட்றாங்க சூடு பறக்க. ஒன்றும் இல்லை, ரெஸ்ட் எடுங்க, நான் போய் டேப்லெட் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு மெடிக்கல் ஷாப்பில் டேப்லெட் சொல்லி டேப்லெட் சிரப் எல்லாமே வாங்கிட்டு வராங்க. 3 hours ஒன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிடுறாங்க. அதனால் அதை வாங்கிட்டு நேராக வீட்டுக்கு வராங்க. வந்துட்டு இருங்க சுத்தணி காய வச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு நேராக போய் சுத்தணி கிச்சனில் வந்துட்டு காய வச்சு கொண்டு வராங்க. வந்து விஷாலுக்கு வந்து அந்த மாத்திரையை கொடுக்குறாங்க, அப்புறம் சிரப்பும் கொடுத்து சரி தூங்குங்கன்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் அப்படியே தூங்கி வழிஞ்சிட்டு பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் பொறுத்து 3 hours ஆகுது, திரும்பவும் வந்துட்டு டேப்லெட் கொடுக்குறாங்க. அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, அப்படியே தூங்கிடுறாங்க அவங்களுக்கு தெரியாமல். காலையில் சிந்தாமணி வச்சு விஷால் ரூமுக்கு போகிறாங்க. பார்த்தா இந்த இசை தூங்கிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே ஷாக் ஆகிட்டு உடனே ஸ்ரீஜாவை கூட்டிகிட்டு வந்து காமிக்கிறாங்க. ஸ்ரீஜா ரொம்பவே கோவமாயிடுறாங்க. இப்படி சாக்காளிச்சு இவ்வளோ இந்த வீட்டை விட்டு துரத்துவோன்னு பிளானை பண்ணுறாங்க 2 பேரும். உடனே எல்லாரையும் போய் கூட்டிகிட்டு வராங்க. வர்ஷினியும் சத்தம் கேட்டு என்னடா இதுன்னு வராங்க. அவங்க அம்மாவும் ஒரு பக்கம் வராங்க. அப்போ வந்துட்டு அவங்க வந்து ரூமை பாருங்கள், விஷால் ரூம்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் எல்லோரும் வந்து பார்க்க இசை படுத்துட்டு இருக்கிறத பார்த்தோன்னே ஷாக் ஆகி போயிடுறாங்க. அப்புறம் வர்ஷினி போய் எழுப்புறாங்க. எதுக்காக இப்படி கேவலமாக பண்ணிகிட்ருக்கா, தான் உனக்கும் விஷாலுக்கும் வந்துட்டு கல்யாணம் இல்லைன்னு ஆயிடுச்சுல, விஷால்கிட்ட பேசுகிறதுக்காக வந்துருக்கியா, அவனை கன்வின்ஸ் பண்ணலான்னு பார்க்குறியா, அப்படி இப்படின்னு சிந்தாமணி மோசமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியெல்லாம் இல்லைங்க, அவருக்கு நைட்டு உடம்பு முடியல, அதனால தான் ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்தேன். மெடிக்கல் ஷாப் போனேன், போயிட்டு மாத்திரை வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு, 3 hours கொஞ்சம் கொடுக்கணும்னு சொன்னாங்க, அதனால தான் இங்கேயே இருந்தேன், அவருக்கு ரொம்ப முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏதாவது ஒரு சாக்கு சொல்கிறா, இவ்வளோ இதுக்கு மேலே இங்கே இருக்கவே விடக்கூடாது, இவ்வளோ வீட்டுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏம்மா அவங்களுக்கு இன்னொரு பொண்ணு கல்யாணம் நல்லபடியாக நடக்குது பொறுக்கலையான்னு சிந்தாமணி கேட்க, ஏன் இசை இப்படி பண்ணுறா, தான் உனக்கு கல்யாணம் இல்லைன்னு ஆயிடுச்சுல, அப்புறம் எதுக்கு இங்கே வந்துட்டுருக்க, அவரை எதுக்கு பார்த்துக்கணுன்னு கோவமாக கேட்டுட்டு இருக்கிறாங்க. இசைக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சுபத்ராவுமே ஏம்மா நீங்களாம் வந்தன்ற மாதிரி கேட்டுட்ருக்குறாங்க. அப்போ கரெக்டாக விஷால் எழுந்திரிச்சு வராரு. யாரும் எதுவும் சொல்லாதீங்க, இசை தான் என்னை நைட்டெல்லாம் பார்த்துக்கிட்டாங்க, நல்லபடியாக பார்த்துக்கிட்டாங்க, அவங்க வேறு எதை பற்றியும் பேசலை, எனக்கு உடம்பு முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டியா உன் பையனுக்கு நீ பேசலன்னு உடம்பே முடியாமல் போயிட்டுருக்குன்னு பாட்டி வந்துட்டு சுபத்ரா கிட்டே சொல்கிறாங்க. அப்புறம் விஷால் அவங்க அம்மா கிட்டே பேச ட்ரை பண்ண அப்படியே சுபத்ரா திருப்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இசை நீ போய் ரெடி ஆகிட்டு வாம்மா, நம்ம எல்லோரும் வந்துட்டு புடவை எடுக்க போகலாம், ட்ரெஸ் எடுக்கிறதுக்குன்னு சொல்கிறாங்க. அவளுக்கு எதுக்கு, அவள் தான் வந்துட்டு கல்யாணம் பொருள் இல்லைன்னு ஆயிடுச்சுலன்னு சின்னம்மனி சொல்ல, இல்லைன்னா என்ன, அவள் என்னோடய பொண்ணு, அவளுக்கும் நான் எடுத்து கொடுப்பேன், போய் ரெடி ஆகிட்டு வாம்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படி இசையும் போகிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன ட்விஸ்ட் நடக்க போகுதுன்ட்டு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.